ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல தெலுங்குல ரிலீஸ் ஆன ஃபங்கி படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட கதையை பத்தி பார்த்தோம்னா, ஹீரோ விஸ்வக் வந்து ஒரு டைரக்டர் ஆகணும் அப்படின்னு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதே நேரத்துல அவருக்கு ஒரு ப்ரொடியூசரும் கிடைக்கிறாங்க, படமும் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா ஊடால ப்ரொடியூசருக்கு உடம்பு சரியில்லாம போயிருது. அதுக்கு காரணமா இருக்கிறது நம்ம டைரக்டர் தான் அப்படின்னு அந்த ப்ரொடியூசரோட பொண்ணுக்கு தெரிய வருது. அதனால இந்த படத்தை எடுக்கிறத ஸ்டாப் பண்றாங்க. கடைசியில ஹீரோ வந்து எப்படி அந்த ஹீரோயின கன்வின்ஸ் பண்ணி படத்த எடுக்க ஆரம்பிச்சாரா இல்லையா? கடைசியில இந்த படம் நல்லபடியா முடிஞ்சுச்சா இல்லையா? கடைசியில என்னாச்சு? இதுதான் இந்த படத்தோட மொத்த கதையே. படத்தோட பாசிட்டிவ்ன்னு பார்த்தோம்னா, டைரக்டர் கே.வி. அனுதாப் வந்து அவரோட ஒர்க்க ஓரளவுக்கு நல்லாவே பண்ணியிருக்காரு. படத்துல நடிச்ச எல்லா ஆக்டருமே அவங்களோட ஒர்க்க நல்லா பண்ணியிருக்காங்க. முக்கியமா விஸ்வத்துக்கும், கைடு ஆனந்துக்கும் நடக்கிற அந்த ரொமான்ஸ் காட்சியில டைரக்டர் நல்லாவே படத்துல பிளேஸ் பண்ணியிருக்காரு. படத்துல ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியனுமே அவங்களோட ஒர்க்க நல்லா பண்ணியிருக்காங்க. சினிமாட்டோகிராஃபர் வந்து அந்த டைரக்ஷன் பண்ற காட்சி எல்லாத்தையுமே நல்லா காமிச்சிருக்காரு. அது போக அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து பண்ற அந்த காமெடியா இருக்கட்டும், டைரக்டரோட காமெடி அது எல்லாத்தையுமே நல்லா காமிச்சிருக்காரு. அது போக இந்த தெலுங்கு இண்டஸ்ட்ரியில முக்கியமா இருக்கிற ப்ரொடியூசரு, டைரக்டர் அவங்களோட கேமியோ எல்லாத்தையுமே நல்லா காமிச்சிருக்காரு சினிமாட்டோகிராஃபர். படத்துல பாட்டு வந்து ஓரளவுக்கு கேட்கறதுக்கு நல்லாவே இருந்துச்சு. படத்துல ஒரு ரொமான்டிக்கல் பாட்டு ஒன்று இருக்கு. அது உண்மையிலேயே கேட்கறதுக்கு நல்லா இருந்துச்சு. பேக்ரவுண்ட் ஸ்கோரும் ஓரளவுக்கு பரவாயில்லாம பண்ணியிருக்காரு மியூசிக் டைரக்டர். படத்துல டைரக்டர் வந்து ஒரு கதைய மக்களுக்கு ஏத்த மாரி கொண்டு போணும் அப்படின்னு நெனச்சு, ஆனா வேற மாரி கொண்டு போயிட்டாரு. நான் எதுக்கு அப்படி சொல்றேன்னு படம் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். ஸ்டார்ட்டிங்ல ஒரு கதை ஆரம்பிச்சு, கடைசி கிளைமேக்ஸ்ல வேற மாரி முடிச்சிருப்பாங்க. தேவையில்லாத எமோஷனு, ரொமான்ஸ் அது இதுன்னு என்னென்னமோ கலந்து டைரக்டர் கடைசியில வேற மாரி இந்த படத்த முடிச்சுட்டாரு. படத்துல டைரக்டர் வந்து சொல்ல வந்த கருத்த இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்கணும். அது போக படத்துல ரொமான்ஸு, ஃபைட்டு அது இதுன்னு எதுவுமே ஒழுங்கா மேட்ச் ஆகாத மாரி தான் டைரக்டர் இந்த படத்த கொண்டு போயிருக்காரு. படத்தோட நெகட்டிவ்ன்னு பார்த்தோம்னா, டைரக்டர் வந்து சொல்ல வந்த கருத்த நல்லா ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்கணும். ஒரு டைரக்டர் வந்து எவ்வளோ கஷ்டப்படுறான், ஒரு கஷ்டப்பட்டு எப்படி ஒரு படத்த எடுத்து முடிச்சு அவனோட கெரியர்ல முன்னேறுறான் அப்படின்னு அந்த கருத்த நல்லா ஸ்ட்ராங்கா காமிச்சிருக்கலாம். ஆனா, ஒரு டைரக்டர் வந்து என்னென்ன பண்ணக்கூடாதோ ப்ரொடியூசர்ட்ட அது எல்லாத்தையுமே பண்ணி, ஒரு ப்ரொடியூசருக்கு நெஞ்சு வலி வர வைக்கிற மாரி இந்த கதைய கொண்டு போயிருக்காரு. அதே மாரி படத்துல தேவையில்லாத காமெடிலாம் கொஞ்சம் அதிகமாவே இருந்துச்சு. தேவையில்லாத ஃபைட்டு, தேவையில்லாத எமோஷனு அதெல்லாம் உண்மையிலேயே பார்க்கும்போது, என்னடா இந்த டைரக்டரு கடைசி வரைக்கும் இந்த டைரக்டர் கம்பேக்கே குடுக்க மாட்டாரா? அப்படின்னு தான் இருந்துச்சு இந்த படம் பார்க்கும்போது. எதுக்குன்னா, அந்த அளவுக்கு டைரக்டர் வந்து மோசமா அந்த படத்த எடுத்து வச்சிருக்காரு. மத்தபடி இந்த படத்துல பெருசா நெகட்டிவ்னு சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. இந்த படம் ஓடிடி தளமான Netflixல தமிழ் டப்பிங் வெர்ஷனோடயே அவைலபிளா இருக்கு. தமிழ் டப்பிங் வெர்ஷன்லாம் லிப்சிங் கூட பெர்ஃபெக்ட்டா பண்ணியிருக்காங்க. அதுல எங்கேயுமே குறை வைக்கல. இந்த படத்துக்கு நம்ம குடுக்குற ரேட்டிங் பார்த்தீங்கன்னா, 10க்கு 3.3 குடுக்கலாம். இந்த படத்த தாராளமா ஃபேமிலியோட வீக்கெண்ட்ல பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனல லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி விட்டுருங்க. Thank you for watching this video.